தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. சார், கேப் ஆட்டோ பைக்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் அட இது தெரியாம போச்சே அப்படிங்கிற மாதிரியான விஷயம். எல்லாருக்கும் வெற்றி ஈஸியா கிடைக்குது. என்னோட வெற்றி மட்டும் ஏன் தாமதமாகுதுன்னு எனக்கு தெரியல. இந்த நாளில் இதை தொடக்கூடாது, இந்த தொட்டா அந்த காரியம் நடக்காது அப்படின்னா நீங்க எந்த நாளை சொல்லுவீங்க? அஷ்டமி, நவமி, 4 9 கூடிய பாதகாதிபதியாக செவ்வாய் இருப்பதால், அவர் சிம்ம லக்னத்துக்கு ஜென்ம எதிரி என்பதால், அவர் ரியல் எஸ்டேட்டுக்கு அதிபதி என்பதால் வீடு கட்டுற விஷயங்கள் உங்களுக்கு வேண்டாம். கோல்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பணம் பிளஸ் ரியல் எஸ்டேட், எலக்ட்ரானிக்ஸ், ரோடு ரோலர், பொக்லைன், பெரிய உடம்புடையது, லாரி, இது மாதிரி எதுவும் நீங்க தொடக்கூடாது. இதெல்லாம் தொட்டா வாழக்கூடாத திசை. இதுல நம்ம சொல்லப்படுறதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராதுங்கிறது. செவ்வாய் பாதகாதிபதி என்பதால் கிழக்கு திசை உங்களுக்கு போகக்கூடாத எல்லை. இப்போ ஒரு கட்டத்துல ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆகி அதுக்கு மேல போகக்கூடாதுன்னு எதை சொல்லுவீங்க? சாட்சாத் ஆன்மீகத்தை சொல்லுவாங்க. பூர நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் மகிழ மரம்னு ஒரு மரம் இருக்கு. அந்த மகிழ மரம் ஆகாது. உத்தர நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு புன்னை மரம். புன்னை. மக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இந்த செல்ல பிராணியை வைக்க கூடாது. திரும்ப மிஸ் ஆயிடாதீங்க. இந்த செல்ல பிராணியை வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நான் சொல்றது மட்டும் கேளுங்க. உங்க நட்சத்திரத்துக்கு இந்த சாமி டாலரை கையில போட்டிருந்தாலோ, காப்பு போட்டிருந்தாலோ, கழுத்துல போட்டிருந்தாலோ செட் ஆகாது. உலகில் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் அட இது தெரியாம போச்சே அப்படிங்கிற மாதிரியான விஷயம். சார், எல்லாருக்கும் வெற்றி ஈஸியா கிடைக்குது. சில பேர் டக்கு டக்குன்னு மேலே முன்னுக்கு வந்துடுறாங்க. என்னோட வெற்றி மட்டும் ஏன் தாமதமாகுதுன்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ வாட்ஸ் த ரீசன். எவ்வளோ எஃபர்ட் போடுறேன், ஆனால் எனக்கு மட்டும் நடக்க வேண்டியது நடக்கவே மாட்டேங்குது சார். இது போன்ற எண்ணங்களுடைய எல்லாருக்கும் இந்த எண்ணம் இருக்கும். அப்போது நம்ம ஒரு சில பேராமீட்டர்ஸை மைண்டில் வச்சுக்கணும். இந்த விஷயத்தை தொடக்கூடாது. தொட்டால் நமக்கு லேட் ஆகும். ஒன்றும் ஆகாது. ஒரு 2 வருஷம் டைம் வேஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் நமக்கு செட் ஆகாதுன்னு வேலை மாறுவோம். ஆனால் அந்த 2 வருஷம் போனது தானே. ஸோ அந்த மாதிரி நம்ம டைம் வேஸ்ட்டுக்கெல்லாம் காரணம் என்னென்னு ஒரு லிஸ்ட்டு போட்டிங்கன்னா, இதை தொட்டால் டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். ஸோ இதில் நான் சொல்கிறத நீங்கள் செய்யக்கூடாது. கரெக்டாக அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன செய்யலாங்கிறத பற்றி நிறையா பேசிட்டோம். என்ன செய்யக்கூடாதுங்கிறத பற்றி இப்போ பேசுகிறோம். அதனால தான் இது பேர் என்ன, அட இது தெரியாமல் போச்சே அப்படிங்கிற மாதிரி. சரி, அப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து போயிடலாம். எதை எந்த நல்ல நாள், இந்த நாளில் இதை தொடக்கூடாது, இந்த தொட்டா அந்த காரியம் நடக்காது அப்படின்னா நீங்கள் எந்த நாளை சொல்லுவீங்க? அஷ்டமி, நவமி, தசமி, திரையோதசி, அதே மாதிரி துவாதசி, இந்த 5 திதிகள் வர்ற அன்னைக்கு நீங்கள் எந்த காரியத்தையும் தொடங்க வேண்டாம். அது தொடங்கினா அது நடக்காது, அவ்வளோதான். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை எதையும் தொடங்காதீங்க. நம்பர் 9ஆம் நம்பர் கூட்டுத்தொகை எப்படி வந்தாலும் சரி, அது 27 வந்தாலும் சரி, அல்லது 18 வந்தாலும் சரி, ஸ்ட்ரைட்டாக 9 வந்தாலும் சரி, 9ஆம் நம்பர் நமக்கு ஆகாது அப்படின்னு போயிடும். ரைட். அடுத்ததாக, ஸோ மைண்டில் வச்சுக்கிட்டிங்களா இந்த நாள். அடுத்ததாக, தொடக்கூடாத தொழில்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் இப்போ சொன்னேன்ல, டைம் வேஸ்ட்டு, 2 வருஷம் பிஸ்னஸ் வேஸ்ட்டு. அப்போது அந்த டைம் வேஸ்ட் எது தெரியுமா? சாட்சாத் ரியல் எஸ்டேட் தான். ரியல் எஸ்டேட் நீங்கள் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு டைம் வேஸ்ட். எழுதிக்கோங்க, ஒரே வார்த்தை, ஒரு டேக்லைன் தான். ரியல் எஸ்டேட் இஸ் எ டைம் வேஸ்ட் பிஸ்னஸ். அவ்வளோதான். காரணம் 4 9 கூடியனாகவே பாதகாதிபதி செவ்வாயாக இருப்பதால். சார், எப்பயுமே ஐபிசியில் நம்ம சொல்கிற பதிவுகளுக்கு தனி மரியாதை உண்டு. ஏன்னா டெக்னிக்கலாக அதில் என்ன விஷயமோ அதை பற்றி சொல்லுவோம். 4 9 கூடிய பாதகாதிபதியாக செவ்வாய் இருப்பதால், அவர் சிம்ம லக்னத்துக்கு ஜென்ம எதிரி என்பதால், அவர் ரியல் எஸ்டேட்டுக்கு அதிபதி என்பதால் வீடு கட்டுற விஷயங்கள் உங்களுக்கு வேண்டாம். அதே மாதிரி 5 கூடிய குருவே 8 கூடியவனாக இருப்பதால், அவனே 8 கூடியவன் குட்டிச்சுவராக்குவான் என்பது பேர். அப்போ என்ன ஆகும்? நீங்கள் ஃபினான்ஸ் கொடுக்கறது, கையில் இப்படி பணம் கொடுக்குறது, அதே மாதிரி போக்குவரத்து, இந்த பணத்தை வாங்கி அதில் போடுறது, அந்த பணத்தை வாங்கி இதில் போடுறது, இந்த வேலையெல்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது சர்வநாசத்தில் முடியும். அதை நீங்கள் தொடவே கூடாது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் சம்பாதிங்க, சேர்த்து வைங்க, பணமே பணத்தை சம்பாதிக்கும். தட் இஸ் டிஃபரண்ட். ஆனால் 4 பேருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போட சொன்னேன் சார், கடைசியாக ஷேர் மார்க்கெட் ஆரம்பிச்சு ஓடி போயிட்டான் சார், இந்த 4 பேர் என்ன பிடிச்சிக்கிட்டான் சார். இப்படி ஆரம்பிக்கிறது தான் 100க்கு 90 சிம்மராசிக்காரர்கள். கீழே வேணால் கமெண்ட்டில் போடுங்க, எனக்கு தைரியமாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு விஷயத்தை ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருப்பீங்க, அவங்க உங்களை நம்பி போட்டிருப்பாங்க, நீங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணாலும் ஓடி போயிருப்பான், நீங்கள் மாட்டியிருப்பீங்க. தான் நடந்திருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்ட்னர் அப்படின்னே ஒன்று இருக்கக்கூடாது லைஃப்பில். 6 கூடிய சனியே 7 கூடியவனாக இருக்கிறார். அப்போ பார்ட்னருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு அவனால் கடன்கள் வர்றது போன்ற விஷயம். நீங்கள் சாதாரணமாக 5 லட்சத்துக்கு பேசுவீங்க, 50 லட்சத்துக்கு பேசுவார். அவர் பேசுகிறாருங்கிறதுக்காக நீங்கள் இருக்கிறதெல்லாம் விற்று அவர்கிட்ட கொடுப்பீங்க. கடைசியாக பார்ட்னர் ஓடி போயிடுவார்.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன குருஜி ஆரம்பிச்சாலே ஓடி போயிருவாரு. இப்படியே சொல்றீங்க. நிஜமாங்க. உங்க வாழ்க்கையில நீங்க தனிக்காட்டு ராஜா. சிங்கம் என்னைக்கும் சிங்கம் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிம்ம ராசிக்கார பெண்கள் மனசுல வச்சுக்கணும். அவர் ஆண் சிங்கம்னா நீங்க பெண் சிங்கம். இங்க பாருங்க, நீங்க எப்பயுமே குயின் தான். நீங்க இன்னொரு குயின் ஒண்ணு கிடையாது. இன்னொரு ஆள் உங்களுக்கு பக்கத்துல கூட்டு சேர்த்துக்கிட்டு தான் ஜெயிக்கணும்னு உங்களுக்கு அவசியம் கிடையாது. நீங்க தனியாவே ஜெயிப்பீங்க. சிம்ம ராசிக்கார பெண்கள் பாருங்க மிடுக்கா இருப்பீங்க. காரணம் என்ன சொல்லுங்க? காரணம் அது இன்பில்டுங்க. அப்ப நீங்க கூட்டு பலிக்காது. அதை இப்ப செய்யக்கூடாது. அப்ப அடுத்ததாக மைன்ஸு, அதே மாரி பூமிக்கு அடியில முளைக்கக்கூடிய காய்கறிகள் இது சம்மந்தப்பட்ட அதுவும் பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு நடக்காது. ஸோ கோல்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பணம் ப்ளஸ் ரியல் எஸ்டேட், எலக்ட்ரானிக்ஸு, ரோடு ரோலர், பொக்லைன், பெரிய உடம்புடையது, லாரி, இது மாதிரி எதுவும் நீங்கள் தொடக்கூடாது. இதெல்லாம் தொட்டா கெட்ட. அட இது தெரியாமல் போச்சே. தெரிஞ்சிருந்தால் நமக்கு காசு வந்து மிச்சமாக இருக்குமே. ஃபீல் பண்ணுறீங்களா? அதனால தான் டைட்டிலே அதை வச்சது. அடுத்ததாக வாழக்கூடாத திசை. இது என்னடா புதுசாக இருக்குது, வாழ்கிற திசை சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன வாழக்கூடாத திசை? அதனால தாங்க சொல்கிறது, இதில் நம்ம சொல்லப்படுறதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராதுங்கிறது. செவ்வாய் பாதகாதிபதி என்பதால் கிழக்கு திசை உங்களுக்கு ஆகாது. வேண்டாம் நமக்கு. அது அவன் பக்கம் அண்ணே நமக்கு வேண்டாண்ணே. அடுத்ததாக சேரக்கூடாது, பேசக்கூடாது, பழகக்கூடாது நட்புகள், அது மாதிரிலாம் வச்சுக்கோங்க. சிம்ம ராசிங்கிறது நெருப்பு ராசி. நெருப்புக்கு யார் எதிரி? நீர். அப்போ என்ன ஆகும்? நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிக் கொடுக்குறேன். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. என்ன ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். விருச்சிகம், மீனம், கடகம் மூன்றும் நீர் ராசிகள் என்பதால், இவர் நெருப்பு ராசி என்பதால் இவங்க உங்களோட செட் ஆக மாட்டாங்க. அதே மாதிரி உங்கள் ஜென்ம எதிரி யார்? சாட்சாத் விருச்சிகம். உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே விருச்சிகம் ப்ராப்ளம். அது இல்லாமல் அடிஷனல் ப்ராப்ளம் மீனமோ கடகமோ ஆகாது. அடுத்தது அணியக்கூடாத வர்ணம். சாட்சாத் சனி பகவானுடைய வர்ணம் எது? நீலம், கருப்பு, ஹேஷ் கலர். அதே மாதிரி பாதகாதிபதி வர்ணம் ரெட்டு, டார்க் ரெட்டு வேண்டாம். அடுத்ததாக அணியக்கூடாத, போகக்கூடாத எல்லை. இப்போது ஒரு கட்டத்தில் ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகி அதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு எதை சொல்லுவீங்க? சாட்சாத் ஆன்மீகத்தை சொல்லுவாங்க. ஆன்மீகம் தான். 5 குடைய குருவே 8 குடையவனாக இருக்கிறார். யோகத்தை தரக்கூடிய குரு பகவான். டீச்சிங் ஃபீல்டுக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துருவீங்க. நீங்கள் எப்படி ஒரு டீச்சர்னா, நீங்கள் ஒரு உத்தம குரு, அதி உத்தம குருன்னு பேர். எல்லாத்தையும் கொடுத்துருவீங்க. இப்போ எடுத்துக்கூடா போடா, நல்லா போய் படிங்கடா, இந்த எல்லாத்தையும் எடுத்துக்கூடா, அந்த மாதிரி அந்த ஃபீல்டில் ஊறி போயிடுவீங்க. இது ஒரு கட்டத்துக்கு மேலே டீச்சிங்குள்ளே போகாதீங்க. டீச்சிங்குள்ளே உழுந்து நீங்கள் சம்பாதிக்கிறத மறந்து, பொருளீட்டுவதை மறந்தே போயிடுவீங்க. அந்தளவுக்கு டீச்சிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவீங்க. இது ஒண்டர்ஃபுல் திங். உங்களை மாதிரி குருலாம் கிடைக்கிறது கஷ்டம். பட் ஆனால் அது நம்மளுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு ஒத்து வராது. ஸோ அதில் ரொம்ப இன்வால்வ் ஆகிடாதீங்க. இப்போ என் கையை பிடிச்சிக்கோங்க. இப்போது நம்ம உங்கள் வீட்டுக்குள்ளே போகிறோம். இந்த ஒரு வீடியோ வழியாக நான் எதுக்காக வரேன்னா, உங்கள் வீட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்க்குறதா நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. என்னென்ன மரங்கள், என்னென்ன செடிகள், உங்கள் வீட்டில் இருக்கிற ஆகாத மலர்கள், செல்லப்பிராணிகள் வரைக்கும் போகலாம். ஸோ நான் சொல்கிறத அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. நான் உங்கள் பக்கத்தில் நிற்கிறதா ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு 3 நட்சத்திரங்கள் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது. என்ன? மகம், பூரம், உத்திரம். இந்த 3 நட்சத்திரம் பிறந்தவங்களாக தான் இருப்பீங்க. இப்போது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த மரங்கள் வீட்டில் வச்சா ஆகாது. இப்போ மக நட்சத்திரம் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு மூங்கில் மரம், மூங்கில் செடி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெண்களே ஆகட்டும், மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சின்னதாக மூங்கில் வச்சு வீட்லேயே அதில் தண்ணிலாம் ஊற்றுவீங்க. வீட்டுக்கு வெளியே மூங்கில் காடுகளே வேணாம், அந்த லெவலுக்கு போக வேண்டாம். மூங்கிலே நமக்கு வேண்டாம். அப்போ புல்லாங்குழல் கொடுத்து அந்த மூங்கில் கூட வேண்டாம். மூங்கிலே வேண்டாம். ஏன் சார் மூங்கில் மேலே இவ்வளோ கோவம்? உங்களுக்கு ஆகாதுங்க, விட்டுருங்க. அடுத்ததாக அப்போ பூர நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் மகிழ மரம்னு ஒரு மரம் இருக்குது. அந்த மகிழ மரம் ஆகாது. அது நெல்லி மரம் தெரியுமா? நெல்லி மரம் தெரிஞ்ச மரம் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன். நெல்லி மரம் வச்சுருந்தா ஆகாது, உங்களுக்கு ஆகாது. சார் நெல்லிக்காய் விட்டமின் சி சார், அது ஓகே, அது விட்டமின் டியாக கூட இருக்கட்டும். எனக்கு அது ப்ராப்ளம் சார், உங்களுக்கு அது ப்ராப்ளம். உங்களுக்கு அந்த மரம் இருந்தால் தயவுசெய்து எடுத்து போட்டுருங்க. அது உங்கள் வீட்டில் வேண்டாம். நெல்லிக்காய் கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. இந்த மரம் வேண்டாம். அடுத்ததாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, உத்தர நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு புன்னை மரம். இப்போ புன்னை நல்லூர் மாரியம்மன்லாம் இருக்குது. புன்னைன்னு ஒரு மரம் இருக்குது. இந்த புன்னை மரம் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. அடுத்து உங்கள் வீட்டில் என்ன செல்ல பிராணிகள் வைக்கலான்னு சொல்கிறேங்க. மகம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திரக்காரங்களும் அலர்ட்டாக இருங்க. மக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இந்த செல்ல பிராணியை வைக்கக்கூடாது. திரும்ப மிஸ் ஆகிடாதீங்க. இந்த செல்ல பிராணியை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ மக நட்சத்திரக்காரர்கள் மட்டுமல்லங்க, உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு சேர்த்து சொல்கிறேன். மக நட்சத்திரக்காரர்கள், உத்தர நட்சத்திரக்காரர்கள் 2 பேருக்குமே பூனை ஆகாது. இப்போ சொல்லுவாங்கல்ல, பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பூனை அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் ஆகாது. அது இருந்தால் அது எந்த வடிவிலும் சரி, இது ஆண் பூனையோ பெண் பூனையோ அல்லது ஒரு டிபி பிக்சரோ வால்பேப்பரோ அந்த லெவலுக்கு கூட யோசிங்க. வீட்டில் பூனை உங்களுக்கு செட் ஆகாது. பூர நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள், நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், புதிதாக ஒரு சென்னையில் ஒரு பழக்கம் வந்திருக்கு, இந்த குட்டி மங்கி வளர்த்துற பழக்கம். அது எங்கேருந்து ஆப்பிரிக்கா நாட்டில் கண்டுபிடிச்சி வந்திருக்கான். அந்த மங்கி பக்கம் போகாதீங்க. மங்கி வாங்கி வளர்த்துறது, அதை ஒரு ஃபன் பண்ணுறது வேணாம். அந்த மாதிரியான விஷயங்களே வேண்டாம். பெரும்பாலும் நீங்கள் பண்ண மாட்டீங்க, இருந்தாலும் சொல்கிறேன். நீங்கள் அணியக்கூடாத சுவாமி டாலர். சார்
என்ன சார் இதெல்லாம் ஒரு நியாயமா? சாமி படம் யார் வேணால் வச்சுக்கலாம், நீங்கள் என்ன சாமி படம் வச்சுக்கூடாதுங்கிறீங்க? அப்படிலாம் கிடையாது. உண்மையிலேயே சொல்கிறேன். இப்போ சில பேர் உக்ரதெய்வ வழிபாடுகள் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அது வரும், அந்த நட்சத்திரத்துக்கு ஒத்து வரும். இப்போது திருவாதிரை நட்சத்திரக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேயோடயே பேசுவாங்க. அது அவங்களுக்கு வரும், நமக்கு வராது. அந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு குவாலிட்டி இருக்குங்க. நான் நான் ஒரு நாள் விளக்கமாக அதை பற்றி சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறது மட்டும் கேளுங்க. உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த சாமி டாலரை கையில் போட்டிருந்தாலோ, காப்பு போட்டிருந்தாலோ, கழுத்தில் போட்டிருந்தாலோ செட் ஆகாது. அவ்வளோதான், அதோட போயிடுங்க. இதை பற்றி விளக்கம் இன்னொரு நாள் நீங்கள் கமெண்ட்டில் நல்லதாக போட்டிங்கன்னா எனக்கும் வந்து அடுத்த வீடியோ கொடுப்பாங்க இதை பற்றி பேசுகிறதுக்கு. நீங்கள் இங்கே சரி, ஓகே. அப்போ நம்ம வந்து என்னென்ன சாமி படம் வந்து டாலர் வந்து நம்ம போடக்கூடாது என்பதை பற்றி பார்க்குறோம். மக நட்சத்திரக்காரர்கள் முருகப்பெருமான், ஏகபாதர், ராமர் இதெல்லாம் போடக்கூடாது. முருகப்பெருமான், ஏகபாதர்னு ஒரு சுவாமி இருக்கார், அதை விட்டுருங்க. ராமர் படம் போடாதீங்க. கழுத்தில் டாலராக போட்டிருக்காதீங்க. போட்டிருந்தா கொஞ்சம் கழட்டி வச்சுருங்க, வேண்டாம். அது ராமர் இன்னும் கோச்சிக்க மாட்டார், அவர்கிட்ட சாரி சொல்லிட்டு கூட நீங்கள் கழட்டி வைக்கலாம். பட் ஆனால் அதை போட்டுக்காதீங்க. அடுத்ததாக பூர நட்சத்திரக்காரர்கள், மகம் பூர நட்சத்திரக்காரர்கள் போடக்கூடாத டாலர்னால் என்ன சொல்லுவீங்க? ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் பூர நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணரோட வடிவத்தை கழுத்துலையோ கையிலையோ பெண்டட்டாவோ போடக்கூடாது. ஏன் போடக்கூடாதுன்னு ரிஷிகளை தான் கேட்கணும். ஒருவேளை அதை கண்டாமினேட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அதே மாதிரி சிவனுடைய படங்கள் நீங்கள் போடக்கூடாது. அடுத்ததாக உத்தர நட்சத்திரக்காரர்கள், நான் சொல்கிறத மோதிரம், பெண்டன்ட்டு, கழுத்து செயின் இப்படி சொல்லிட்டு இருக்கேன். உத்தர நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீ வராகமூர்த்தி, பன்றி வடிவில் இருக்கக்கூடிய எந்த தெய்வத்தையும் வராக ரூபம் வேணாம், நமக்கான. ஸோ இப்போ உத்தர நட்சத்திரக்காரர்கள் வராக ரூபம் வேண்டாம். வராக ரூபம் பெருமாள் வந்து இந்த பூமியை காப்பாற்றுவார்ல, அது சொல்லிட்டு இருக்கேன். வராக ரூப வராகின்னே வச்சுக்கோங்க. வராகம் வேண்டாம். வராகம்னா பன்றி என்று பொருள். ரைட். எந்த நட்சத்திரத்தில் இந்த நட்சத்திரத்துக்கு எந்த பெயரில் நம்ம பேர் வந்து நமக்கு வேண்டான்னு பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எனக்கு ஏன் அதை திருப்பி சொல்கிறேன்னா நீங்கள் மிஸ் ஆகிட போகிறீங்க. மக நட்சத்திரக்காரர்கள் இந்த பெயர் கொண்ட பெயர்களை அவாய்ட் பண்ணும். நட்சத்திரத்தின் முதல் எழுத்தை அப்படின்னா என்ன சொல்லுவீங்க என்றால், உங்களுக்கு தி தா தே து, தி தா தே து, சே சோ டா தி, சே சோ தா தி. இந்த நட்சத்திரத்தில் இந்த பேரில் ஆரம்பிக்கிற ஒரு லெட்டர்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் கடையோட லோகோவாக இருக்கலாம், இல்லை புதுசாக உங்கள் பிஸ்னஸோட பேராக இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். அடுத்து பூர நட்சத்திரக்காரர்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு லெட்டரோட ஃபஸ்ட்டு லெட்டர் என்ன அப்படின்னா என்ன சொல்லலாம் என்றால், நோ நா நீ நு, நோ நா நீ நு, என்ஓ என்ஏ என்யூ, அந்த என்ன வேண்டாம், என்ன நோ நா நீ நு. அதே மாதிரி பி பூ தாப்பா, பி பூ தாப்பா. ரைட். இது நீங்கள் பொறுமையாக கேட்டால் தான் புரியும். நீங்கள் லிசன் பண்ணி கேளுங்க, நிறுத்தி கேளுங்க, சரியா? அடுத்தாக உத்தர நட்சத்திரக்காரர்கள் என்ன பேரில் தொடங்கக்கூடாது மறந்துடாதீங்க. ஸோ அப்போ நே நோ யா இ, நே நோ யா இ. அதே மாதிரி தே தோ சாசி, தே தோ சாசி, இந்த பெயர்கள் நீங்கள் பண்ணக்கூடாது. ரைட். இப்போது எந்த பூக்கள், பூச்செடி, உங்கள் கையை பிடிச்சிட்டு வீடை பார்த்துட்டேன், உங்கள் கையை பிடிச்சி வீட்டுக்குள்ளே போய் உங்கள் பெட் டாக்ஸ் பார்த்தாச்சு, உங்கள் குழந்தைகள் பேரெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ அடுத்ததாக மலர்கள் பற்றி பேச போகிறோம். உங்கள் வீட்டில் ஏதாவது பூச்செடி உங்கள் ஒய்ஃப் ஆசையாக வளர்த்துறாங்க, என்னென்ன முகம், பூரம், உத்திரம். மக நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன பூக்கள் செட் ஆகாது? மக நட்சத்திரக்காரர்களுக்கு மறி கொழுந்தே ஏ மல்லிகை பூவே, ஏதாவது ஒன்று சொல்லுங்க குருஜி. இந்த மறி கொழுந்து, இந்த ஊர்லேயே மறி கொழுந்து சென்ட்டு போடுற ஒரே ஆள் யார்? அது நீங்கள் தான். வேணாம், அந்த பூ எடுத்துருங்க. மறி கொழுந்தை போய் யாராவது வளர்த்துவாங்களா சார்? வளர்த்துலன்னா விட்டுருங்க சார், வளர்த்திருந்தால் எடுத்துருங்க. அடுத்து பூர நட்சத்திரக்காரர்களுக்கு மல்லிகை, ஜாஸ்மின் இருந்தால் அது உங்களுக்கு வேண்டாம், அது உங்களுக்கு செட் ஆகாது. அது ஜாஸ்மின்லேயே இன்னும் இருக்குது, முல்லை மலர்கள், குருவுக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க, முல்லை மலர்கள், அது உங்களுக்கு வேண்டாம். அதே மாதிரி உத்தர நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் செம்பருத்தி பூவு சித்திரத்தை போ, நோ செம்பருத்தி, அதர் பூஸ் எது வேணால் வச்சுக்கலாம், செம்பருத்தி நமக்கு ஆகாது. ஸோ இது 3 மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன். ஒரு குமுலேட்டிவாக சொல்கிறேன். நம்பர் 9 வேண்டாம், செவ்வாய் வேண்டாம், சனி வேண்டாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லதான் அஷ்டமி, நவமி, தசமி, திரையோதசி, துவாதசி வேண்டாம். அதே மாதிரி உங்கள் நட்சத்திரத்துக்கு ரியல் எஸ்டேட் வேண்டாம், ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில்கள் வேண்டாம். அதே மாதிரி கூட்டு தொழில் வேண்டாம். இது எல்லாமே சொல்லிட்டேன். பார்ட்னர்ஷிப் வேண்டாம், ஆள் பிடிச்சி கொடுக்குற வேலை வேண்டாம், இதெல்லாம் சொன்னேன். அதுக்கப்புறம் நான் மரங்கள் பற்றி சொல்லியிருந்தேன். பெரும்பாலும் நான் மரங்கள்னு பற்றி பார்த்தா பெரிய மரங்கள்லாம் டிஸ்டர்ப் பண்ணாத மரங்கள் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பூக்கள்லேயே கூட மல்லிகை, இந்த முல்லை தான் அவாய்ட் பண்ண சொல்லியிருக்கேன். பெருசாலாம் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ நான் சொன்னதை மட்டும் தொடாமல் இருந்தாலே உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருப்பீங்க. இது தெரியாமல் போச்சே அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இனிமையாக தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளவும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறமா இதை நீங்கள் பண்ணீங்கன்னா அது உங்கள் ப்ராப்ளம் தான். இதை லைஃப் டைமாக மைண்டுக்குள்ளே எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இதை எழுதி சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் சிம்மராசிக்காரராக இல்லைனாலும் உங்கள் நண்பர்கள் சிம்மராசிக்காரர்கள் யாராவது இருந்தால் அதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். லைஃப் டைம் அவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது.
அதனால் ஐயோ நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நான் பண்ணுறேனே, என்ன பண்ணுறீங்க? ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஆள் சேர்த்து விட்டேன் சார், தூக்கிட்டு ஓடி போயிட்டேன் சார், ஏன் சார் கேட்குறீங்க சொல்லிட்டீங்களா? அப்போ கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தேர் ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் வருத்தப்படுறீங்க, என்ன ராம்ஜி உங்களை பிடிக்கவே முடியல, டக்கல் சிஸ்டம்லாம் இருக்குது, அதெல்லாம் கேட்டிங்கன்னா உடனே கனெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் பேசிட்டே இருக்கும்போது இங்கே ஒரு QR கோடு வரும், அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலோட கனெக்ட் ஆகிடும். வருகின்ற ஆகஸ்ட் 7ஆம் தேதி பக்தி பரவசம் 2026. அது நம்ம மகாலிங்கம் ஐயா வராரு, கருப்பு பாடல்லாம் பாடி புகழ் பெற்றாரு. அவருடைய ஐபிசி பக்தி பரவசம் நிகழ்ச்சி நடக்கப் போகிறது. இதை பார்க்கின்ற நேயர்கள், என்னோட ஃபாலோவர்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உலக நாடுகள் எங்கிருந்தாலும் தயவுசெய்து சென்னையில் இருக்கின்ற வாணி மஹாலுக்கு வாருங்கள். ஆகஸ்ட் 7ஆம் தேதி உங்கள் வருகைக்காக நாங்களும் ப்ளஸ் எல்லோரும் காத்திருக்கிறோம். நீங்கள் வந்தால் தான் எங்களுக்கு மகிழ்ச்சி, வேறு ஒன்றும் இல்லை. இந்த நிகழ்ச்சியை நிறைவாக பண்ணி கொடுங்க, இட்ஸ் மை ரெக்வெஸ்ட். ஸோ மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நாளை காலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பக்தி பரவசம் 2026 அனைவரும் வருக, அனுமதி இலவசம். ஆகஸ்ட் 7, வாணி மஹால், சென்னை. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடியில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.